அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அற்புதம் ராம் சந்தோஷ். நம்ம சேனலில் போன ஜூலை மாதத்துலேருந்து மாத பலன்கள் அப்லோட் பண்ணிட்டு வரோம். போன மாதம் நல்ல வரவேற்பும் ஆதரவும் தந்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் மிக்க நன்றிகள். அதே போல் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான சிம்மராசி பலன்கள். முதலாக மாதத்தின் தொடக்கத்தில் 12ஆம் வீட்டில் ராசி அதிபதியான சூரியன் இருப்பதால் அதிகமான செலவுகள் சிம்மராசிக்காரர்கள் செய்வீங்க. தனிப்பட்ட பர்சனல் செலவுகள் அதிகமாக நீங்கள் செய்யக்கூடிய சமயம் வரக்கூடிய 17ஆம் தேதி மட்டுமே. அதே போல் 17க்கு பிறகு சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை ராசியிலே இருப்பதால் நல்ல விசேஷமான காலகட்டம் இந்த ஆவணி மாதம் முழுக்கவே சிம்மராசிக்காரர்கள் காட்டின் மழை பெய்யக்கூடிய விசேஷமாக அமைப்பாக அமைந்துள்ளது. 2ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கு உண்டான அதிபதியான புதனானவர் லக்னத்திலே இருப்பதால் அதிகமான பணவரவு அதிகமான லாபத்தை காணக்கூடிய அமைப்பு சிம்மராசிக்காக அமைந்துள்ளது. அதே 3க்கு உண்டான சுக்கிரனானவர் ராசியிலே இருப்பதால் இந்த மாதம் முழுக்கவே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையக்கூடிய நல்ல அமைப்பாக அமைந்துள்ளது. அதே போல் தாயாருடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய அமைப்பு, தாய் வழி சொந்தத்தினால் நல்ல ஆதாயம் அன்பும் பெறக்கூடிய நல்ல ஒரு மாதமாக அமைந்துள்ளது. உங்களுடைய குழந்தைகளால் நல்ல பேர் புகழ் சந்தோஷத்தை அடையக்கூடிய உன்னத சமயமாக இந்த சமயம் அமைந்துள்ளது. அதே போல் உங்களோட பழைய கடன்கள் எல்லாம் தீர்ந்து புதிதாக நல்ல கடன்கள் அமையக்கூடிய சமயம் இது. நல்லதாக வீடு மனை வாங்குவதாகட்டும், வண்டி வாங்குவதாகட்டும், இது போல் புதிய கடன்கள் அமையக்கூடியது. என்ன நீங்கள் ஒன்றே கவனிக்கணும்னா, அடுத்த வருடம் அஷ்டம சனி காலகட்டம். அதனால் இப்போது அதிகமான பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்காதீங்க. பேக்ரவுண்டுக்கு சேஃப்டிக்கு எப்போவுமே பேங்க்கில் நீங்கள் காசு வச்சுட்டு இருக்கணும். ஏன்னா அடுத்த வருடத்துக்கு மேலே உங்களுக்கு அதிகமான கெட்ட செலவுகள் ஆகக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது. அதே போல் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகள் வந்து போகும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வந்து போகக்கூட அமைப்பு. குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதம் எல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் அமைந்துள்ளது. அதில் நீங்கள் தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சுன்னு போக வேண்டிய சூழ்நிலையாக உள்ளது. அடுத்த வருடம் மட்டுமே 8ஆம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதால் சிம்மராசிக்காரங்க இந்த ராகுக்கு இது பயிற்சி முடியத்துக்குள்ளாகவே வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு உண்டான வேலை விஷயமாகவோ அல்லது டூரிஸ்ட் விசாவாகவோ போயிட்டு வரக்கூடிய நல்ல அமைப்பாக அமைந்துள்ளது. இந்த சமயத்தில் வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடுவவங்களாம் இந்த சமயத்தை நல்லபடியாக பயன்படுத்திட்டு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய முயற்சிகள் நல்லபடியாக செய்யலாம். அப்பாவினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய அமைப்பு, அப்பா வழி சொந்தத்தால் நல்ல ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல நிதானமான வருமானமாக இருந்தாலுமே நல்ல லாபகரமான வருமானம் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய நல்ல அமைப்பாக அமைந்துள்ளது. 17ஆம் தேதி மட்டுமே உங்களுக்கு உண்டான பர்சனல் செலவுகள் அதிகமாக செஞ்சுப்பீங்க. அதனால கொஞ்சம் காசு நீங்கள் வீணாகக்கூடிய ஒரு சமயமாக உள்ளது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுக்கவே நன்றாக அமைந்துள்ளது. நல்லா நீங்கள் படிப்பீங்க. புதிய முயற்சிகள் ஏதாவது படிப்பு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் செய்யறதா இருந்தால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கங்க. உங்களுடைய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி அடையக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் அமைந்துள்ளது. அதே போல் இந்த மாதத்தினுடைய சந்திராஷ்டம நாட்களாக 21ஆம் தேதி சாயங்காலம் 7 காலத்து சந்திராஷ்டமம் ஆரம்பித்து 22ஆம் தேதி 23ஆம் தேதி நைட்டு 8 மணி அளவில் சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. இந்த ஆகஸ்ட் மாதமானது சிம்மராசிக்காரருக்கு 180% நல்ல பலன்களை அமையக்கூடிய நல்ல மாதமாக அமைந்துள்ளது. மேலும் பல ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பேருக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. பர்சனல் ஜாதகத்தை கேட்டிங்கன்னா அது பர்சனல் ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணுன்னா கீழே தரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கப்படும். நன்றி, வணக்கம்.